ஒரு பொண்ணு புத்திசாலித்தனமா இல்லைன்னு காட்டுற சில விஷயங்கள், ஆனா அவங்களுக்கே அது தெரியாது. எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி சில பொண்ணுங்களை பார்க்கலாம். பார்க்க ரொம்ப தைரியமா தங்களை ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சிட்டு எல்லாமே தன் கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி காட்டிக்குவாங்க. ஆனா அவங்க செய்யற விஷயங்கள் எல்லாம் அவங்கள அறியாம கால வாரி விட்டுரும். இந்த அறிகுறிகளை நீங்க சரியா புரிஞ்சுக்கலனா அவங்க சொல்றது நம்பி நீங்களும் ஏமாந்து போயிடலாம். இல்லைனா அவங்க பண்ண தப்பையே நீங்களும் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. இங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா கவனிங்க. இது உங்க கண்ணை திறந்து விடலாம். ஒண்ணு, அடுத்தவங்க கவனிக்கிறத தனக்கு கிடைக்கிற மரியாதையா எடுத்துக்கிடுவாங்க. இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு 4 பேர் பார்த்தா அத மரியாதையா எடுத்துப்பாங்க. எப்பவும் அவங்க தான் மையமா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. தன்னோட வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்தையும் சோசியல் மீடியாவுல போட்டு காட்டுவாங்க. மத்தவங்க தானே பார்க்கணும்னு தேவையில்லாம ஒரு பிரச்சனைய உருவாக்குவாங்க. ஆனா உண்மை ரொம்ப சிம்பிள். அடுத்தவங்க கவனிக்கிறதுக்கும் மரியாதைக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல. உண்மையான ஒரு பொண்ணு லைக்ஸுக்கு அழைய மாட்டா. லைக்ஸுக்கு அழையிற பொண்ணுங்க கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க. அவங்க முன்னேறணும்னு நினைக்கல, மரியாதை காண்டி ஏங்குறாங்க. 2, தன்னோட ஆசைகளை கட்டுப்படுத்த தெரியாது. ஒரு அறிவில்லாத பொண்ணு அந்தந்த நேரத்துல மனசுல என்ன தோணுதோ அத அப்படியே செஞ்சிடுவா. காசை சேமிக்கணும்னு தெரியும், ஆனா தேவையில்லாத பொருளை வாங்கிடுவா. அந்த உறவு சரியில்லைன்னு தெரியும், நம்மள கஷ்டப்படுத்துதுன்னு தெரியும், ஆனா திரும்ப திரும்ப அங்கேயே போவா. புத்திசாலி பொண்ணுக்கு தெரியும் உண்மையான சுதந்திரம் சுய கட்டுப்பாட்டில தான் இருக்குன்னு. ஆனா அறிவில்லாத பொண்ணு இஷ்டத்துக்கு இருக்கிறது தான் சுதந்திரம்னு நினைச்சிட்டு இருப்பா. 3, நிறைய பேசுவாங்க, ஆனா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. இவங்க மத்தவங்கள பேசவே விட மாட்டாங்க. தன்னோட வாழ்க்கையில எதையுமே கடைபிடிக்க மாட்டாங்க. ஆனா அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுல முதல் ஆளா இருப்பாங்க. ஒரு விஷயத்த பத்தி முழுசா தெரியாமலே விவாதத்துக்கு வருவாங்க. இவங்களை பொறுத்தவரை சண்டையில ஜெயிக்கிறது தான் சொல்றது சரின்னு நினைப்பாங்க. ஆனா புத்திசாலிங்க நல்லா யோசிச்சு எது தப்பு சரின்னு யோசிச்சு பேசுவாங்க. அவங்க வார்த்தைகளை யோசிச்சு சரியா பயன்படுத்துவாங்க. யோசிக்காமல் பேசுறவங்க புதுசா எதையும் கற்றுக்க வாய்ப்பே இல்லாம ஒவ்வொரு தடவையும் ஒரே தப்ப செஞ்சுட்டே இருப்பாங்க. 4, எப்பவும் மத்தவங்க மேல பழிய போடுவாங்க. வாழ்க்கையில தனியா இருந்தா எந்த ஆம்பளையும் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்துல தோத்துட்டா அதுக்கு காரணம் மத்தவங்க மேல பழி போடுவாங்க. ஆனா புத்திசாலி பொண்ணு செஞ்ச தப்புக்கு பொறுப்பை ஏத்துக்கிறது கஷ்டம்தான். ஆனா அதுதான் வாழ்க்கையில முன்னேற ஒரே வழி என்று நினைப்பா. அறிவில்லாத பொண்ணு சாக்கு போக்கு சொல்லியே ஒளிஞ்சுப்பா. அதனால அவளால அந்த இடத்தை விட்டு நகரவே முடியாது. 5, தப்பான ஆளுங்க கூட சேருவாங்க. அவங்க செய்யற தப்பை சரிதான்னு சொல்றவங்க, புரணி பேசுறவங்க, பொய் பேசுறவங்க கூட தான் சேருவாங்க. ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு ஒரு நிம்மதியும் தைரியமும் கிடைக்கும். ஆனா ஒரு புத்திசாலி பொண்ணு தன்னை விட அறிவாளிங்க கூடவும், தன்னை கேள்வி கேட்டு முன்னேற்றி விடுறவங்க கூடவும், தனக்கு நல்லது சொல்றவங்க கூடவும் தான் சேருவாங்க. 6, செஞ்சு தப்பையே திரும்ப திரும்ப செய்வாங்க. முட்டாள்தனத்தோட பெரிய அடையாளமே இதுதான். ஒரே மாதிரி தப்பான உறவுகள்ல சிக்குவாங்க. ஒரே மாதிரி ஏமாறுவாங்க. தனக்கு கஷ்டம் கொடுத்த விஷயங்களையே திரும்ப திரும்ப செய்வாங்க. ஒவ்வொரு தடவை அடி வாங்கின பிறகும் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. அறிவில்லாத பொண்ணுங்க செய்யற ஒரு பொதுவான தப்பு, உண்மையா எப்படி இருக்கோம்ங்கிறத விட மத்தவங்க முன்னாடி எப்படி தெரியுறோம்ங்கிறதுக்கு அதிகமா கவலைப்படுறது. அவங்க தன்னோட நேரம், பணத்தை எல்லாம் ட்ரெஸ், ஸ்டேட்டஸ், பார்ட்டின்னு செலவு பண்ணுவாங்க. இவங்க வாழ்க்கை வெளிபூச்சுக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. ஆனா ஒரு புத்திசாலி பொண்ணு தன்னோட குணத்துக்கு தான் முதல் இடம் கொடுப்பா. அவளுக்கு தெரியும் அழகும் வெளித்தோற்றமும் கொஞ்ச நேரத்துக்கு தான். இந்த அறிகுறிகள் உங்க கிட்ட இருந்தா அத மாத்திக்கிட்டு நல்ல பெண்ணா இருந்து வாழ்க்கையில முன்னேறுங்க.